Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸாம்பிள் 6.2 தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.2 என்ன அப்படின்னா என்ன பாருங்கள். வித் யூஸ்வல் நோட்டேஷன் இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் பை வெக்டர் மெத்தடில் ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இவ்வளோதான் மேட். இப்போ ட்ரையாங்கிள் போட்டேன், அதை நீட்டி விட்டுருக்கேன். ஏபிசி உள்ளே இருக்கிற ஆங்கிள் ஏ, வெளியில் வந்து பாரு இது ஃபுல்லாக பையா, அப்போ இது ஏ போச்சுன்னா பை மைனஸ் ஏ. அதே மாதிரி இது பி போச்சுன்னா இது பை, வெளியில் ஆங்கிள் வந்து பை மைனஸ் பி. அதே சிக்கு உள்ளே இருக்கிற ஆங்கிள் சி, வெளியில் பை மைனஸ் சி. ஏங்கிற வெக்டர்ஸுக்கு ஆப்போசிட் ஏ வெக்டர், பிக்கு ஆப்போசிட் பி வெக்டர், சிக்கு ஆப்போசிட் சி வெக்டர். புரியுதா தங்கம்? இப்போ பை வெக்டர் மெத்தட் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பை வெக்டர் மெத்தட் நம்ம வெக்டர் மெத்தடில் ட்ரையாங்கிளுடைய 3 பக்கத்தையும் கூட்டினா 0. ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர். பர் ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு நமக்கு 0 வெக்டர். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா. பாரு, ஏ புறப்பட்ட இடத்துக்குமே நம்ம சுற்றிக்கிட்டு வந்துடுறோம், அப்போ டிஸ்டன்ஸ் இருக்காது. அதனால் நமக்கு 0. இல்லை பிரித்து எழுதி பேர் எல்லாமே அடிபட்டு போயிடும். ஏபி வெக்டர் ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு பிரிக்கலாம். பிசியை ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர், சிஏவை ஓஏ வெக்டர் மைனஸ்னால் எல்லாமே அடிபட்டு 0 வந்துடும். அதுதான் ஷார்ட்டாக நம்ம இப்படி சொல்கிறது. இப்போ பாருங்கள், ஏபி வெக்டர் என்னென்னு எடுத்துக்கிறோம், சி வெக்டர் ப்ளஸ்ஸு பிசி வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ்ஸு சிஏ வெக்டர் பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டோம். ஈக்குவல் டு 0 வெக்டர். புரிஞ்சுதா? இப்போ நல்லா கவனமாக பார்த்துக்கண்ணே. நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாரு ஏ மட்டும் லெஃப்ட் சைடு இருக்குது, பியும் சியும் ரைட் சைடு இருக்குது. அதனால் ஏவை மட்டும் இந்தாண்ட வச்சுக்கிட்டு பியும் சியும் அந்த சைடு கொண்டு போகலாம். அல்லது பியும் சியும் இந்தாண்ட வச்சுக்கிட்டு ஏவை அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்போ ஏ வெக்டர் இங்கேயே வச்சுக்கிறேன். ஏ வெக்டர் ஈக்குவல் டு அது அந்தாண்ட போகும்போது மைனஸ் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர். புரிஞ்சுதா கண்ணா? இப்போ நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே ஏ தான் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போத் சைட் ஏவால், இதை ஏவால் மல்டிபிள் பண்ணு, இதை ஏவால் மல்டிபிள் பண்ணு, இதை ஏவால் மல்டிபிள் பண்ணு. அப்போ ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர். எல்லா டைமையும் ஏவால் பெருக்கு. கண்ணா இது புரியுதா? பை வெக்டர் மெத்தடில் ட்ரையாங்கிளுடைய 3 பக்கத்தையும் கூட்டினா 0. மொதல் பக்கம் ஏ வெக்டர் பி ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஏ வெக்டர் மட்டும் இந்தாண்ட வச்சுக்கோ, சி வெக்டரையும் பி வெக்டரையும் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் சி வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இப்போ 3 டேர்ம் இருக்கிறேன். அப்போ போத்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஏ வெக்டரால் பெருக்கு. இதை பெருக்கு, இதை பெருக்கு, இதை பெருக்கு. இப்போ பாரு, ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னா நமக்கு ஏ வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கண்ணு இதுக்கான ஃபார்முலா மாலஸ் ஆஃப் சி வெக்டர் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ். இப்போ பாருங்க தீட்டா வருமா? இப்போ சியுக்கும் ஏவுக்கும் நல்லா கவனமாக பார்த்துக்கோ. சி வெக்டருக்கும் இந்த சி வெக்டருக்கும் இந்த ஏ வெக்டருக்கும், இது சி வெக்டர் இது ஏ வெக்டர் இடைப்பட்ட ஆங்கிள் என்ன வரும்? பை மைனஸ் பி. இது நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சி ஏன்னா ஆங்கிள் வந்து பை மைனஸ் பின்னு வரும். மைனஸ் அதே மாதிரி இதுக்கு ஃபார்முலா மாலஸ் ஆஃப் பி வெக்டர். புரிஞ்சுதா கண்ணு? மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ் பார் ஏபி. பாரு இது ஏ இது பி, அப்போ ஆங்கிள் பை மைனஸ் சி. ஆங்கிள் வந்து நமக்கு பை மைனஸ் சி. ஆனால் இது ரொம்ப ஈஸி, இதுதான் மெயின். பை வெக்டர் மெத்தடில் ட்ரையாங்கிளுடைய 3 பக்கத்தையும் கூட்டினா 0 வெக்டர். அப்போ மொதல் பக்கம் பாரு ஏபி வெக்டர், இது சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். ஏ வெக்டர் இங்கே வச்சுக்கோ, சி வெக்டரையும் பி வெக்டரையும் அந்த சைடு கொண்டு போ. போத் சைடு ஏ வெக்டரால் மல்டிபிள் பண்ணு.
ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஸ்கொயர்ட் ஆயிரும். இதுக்கு ஃபார்முலா போடு, இதுக்கு ஃபார்முலா போடு. சிஏ அப்படின்னா ஆங்கிள், இடைப்பட்ட ஆங்கிள் பை மைனஸ் பி வரும். ஏபி அப்படின்னா இடைப்பட்ட ஆங்கிள் பை மைனஸ் சின்னு வரும். இப்போ பாரு, இது ஸ்கொயர்ட் இருந்தால் நான் மால்லஸ் போட்டுக்கலாம். அப்போ மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ கவனமாக பாருங்க, பை மைனஸ் பி அப்படின்னா இது செகண்ட் குவாட்ரண்ட் சாமி. செகண்ட் குவாட்ரண்ட்ல காசோடைய சிம்பிள் மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். புரியுதா நான் சொல்றது கண்ணு? இது பார், பைனா இது வரையும், அதுல இருந்து ஆங்கிளை கழிச்சா செகண்ட் குவாட்ரண்ட். ஆனால் ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல காசுடைய சிம்பிள் மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. காசு பையோட சேரும்போது மாறாது. அப்போ மீதி இருக்கிற ஆங்கிள் பி. புரியுதா? அவ்வளோதான். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? மால்லஸ் ஆஃப் சி வெக்டர் மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ் பின்னு வரும். கண்ணை இது நல்லா கவனி. செகண்ட் குவாட்ரண்ட் காசு பையோட சேரும்போது மாறாது. செகண்ட் குவாட்ரண்ட்ல மைனஸ், அப்போ மைனஸ். இப்போ காஸ் பி மைனஸ் காஸ் பின்னு வரும். அதே மாதிரி தான் கண்ணு இதுவும். அப்போ மைனஸ், அதாவது இது என்ன வரும்? மைனஸ் காஸ் சி. செகண்ட் குவாட்ரண்ட்ல காசோடைய சிம்பிள் மைனஸ், பையோட சேரும்போது மாறாது. காசு பையோட சேர்ந்தா காஸ் சி, அது செகண்ட் குவாட்ரண்ட்னால மைனஸ். அப்போ இதுக்கு மைனஸ் காஸ் சி. அப்போ தேர்ஃபோர் பிளஸ் மால்லஸ் ஆஃப் பி வெக்டர் மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் காஸ் சி. புரியுதா தங்கம்? காசு பையோட சேரும்போது மாறாது, காஸ் சி. செகண்ட் குவாட்ரண்ட்னால மைனஸ் காஸ் சி. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். மால்லஸ் ஆஃப் பி வெக்டரை பின்னு எடுத்துக்கலாம். மால்லஸ் ஆஃப் சி வெக்டரை சின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஏ வெக்டருடைய மேக்னிடியூட் ஏ, பி வெக்டருடைய மேக்னிடியூட் பி, சி வெக்டருடைய மேக்னிடியூட் சின்னு எடுத்துக்கோங்க. அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி ஏ காஸ் பி ப்ளஸ்ஸு பி ஏ காஸ் சின்னு கிடைக்கும். இப்போ இது எல்லா டேர்ம்லையும் பாரு ஏ காமனாக இருக்கா? அப்போ ஏவால் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ நமக்கான ஆன்சர் ஏ ஈக்குவல் டு சி காஸ் பி ப்ளஸ்ஸு பி காஸ் சி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரிசல்ட். இதில் கீ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை வெக்டர் மெத்தடில் ட்ரையாங்கிள் தான். இது எழுதுனீங்கன்னாவே போதும். 3 ட்ரையாங்கிளுடைய 3 பக்கத்தையும் ஆட் பண்ணால் 0. இதில் போத் சைடு, அப்போ ஏவை மட்டும் இந்தாண்டு வச்சுக்கிட்டு பிசி அந்த சைடு கொண்டு போங்க. போத் சைடு ஏ வெக்டரால் மல்டிபிள் பண்ணுங்க. இவ்வளவு தான் இது. அப்புறம் ஃபார்முலா போடணும். இதுதான் ஏ வெக்டர் டாட் பி வெக்டருடைய ஃபார்முலா. மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் மால்லஸ் ஆஃப் பி வெக்டர் காசு. ஏபினா பை மைனஸ் சி போடணும். ஏசி அப்படின்னா மால்லஸ் ஆஃப் சி வெக்டர் மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டர். அப்புறம் ஏவுக்கும் சி கிடைக்குன்னா பை மைனஸ் பின்னு போடணும். அடுத்தது இது செகண்ட் பாருங்க, செகண்ட் குவாட்ரண்ட், இதனுடைய வேல்யூ மைனஸ் காஸ் பி. அது எப்படின்னு தெரியுதா? காசு பையோட சேரும்போது மாறாது. அப்போ காஸ் பி. இது செகண்ட் குவாட்ரண்ட்னால மைனஸ் காஸ் பி. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இவ்வளோதாங்கன்னு. விஷ் ஆல் தி பெஸ்ட். ஏதாச்சும் தெரியலன்னா கேளுங்க. தேங்க்யூ.